skip this thing. Okay, so first நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா how the HTTP works. Because நீங்கள் பேக் அண்ட் டெவலப்பராக ஃபுல் ஸ்டாக்கில் நீங்கள் பேக் அண்ட் கற்றுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக API வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது ஒரு HTTP ரெக்வஸ்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கற்றுக்கணும். which means API அப்படிங்கிறது நீங்கள் ரெக்வஸ்ட்டை வாங்கிட்டு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு யூ ஷுட் நோ how the HTTP request is working. Because ஒரு ரெக்வஸ்ட்டை நீங்கள் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு ரிசீவ் இட் அண்ட் யூ கேன் ஏபிள் டு ரெஸ்பான்ஸ் இட். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படிலாம் டேட்டாவை வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். லைக் ரெக்வஸ்ட் பேராமீட்டர், பாத் வேரியபிள், ரெக்வஸ்ட் பாடி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் எந்த மாதிரி ஸ்ட்ரிங்கா இல்லை நியூமரிக் டேட்டாவா இல்லை ஜேசன் டேட்டாவா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டேட்டா ஸ்ட்ரக்சரில் நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ஸும் வந்து நீங்கள் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஆஸ் வெல் அஸ் ஆத்தென்டிகேஷன். ஒரு API டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஜஸ்ட் டெவலப்மெண்ட் மட்டும் கிடையாது, அதில் ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் அப்படின்னா ஒரு API அக்சஸ் பண்ணுறதுக்கு அது யாராக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க் மேனேஜர் இருக்கார், ஒரு பேங்க் எம்ப்ளாயி இருக்காங்க, ஒரு பேங்க்கோட யூசர் இருக்காங்க, கஸ்டமர். ஸோ இந்த 3 பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அக்சஸ் இருக்கும். பேங்க் மேனேஜர் வந்து வெப்சைட்டில் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணலாம். ஒரு டிரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணுறது, ஒரு லோன் அப்ரூவ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் மேனேஜரோட வேலையாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்க ஒரு பேங்க் எம்ப்ளாயி அப்படிங்கிறவங்க அதை இனிஷியேட் பண்ணுறவங்க, ஒரு கிரெடிட் கார்டு ஒரு கஸ்டமர் கொடுக்கணும் அப்படின்னா இனிஷியேட் பண்ணுறது, ஒரு யூஸரோட டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறது, இந்த ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேங்க்கோட மேனேஜரோட வேலையாக, பேங்க்கோட எம்ப்ளாயோட வேலையாக இருக்கும். இதே பேங்க்கோட கஸ்டமர் அப்படிங்கிறவங்க ஒரு டிரான்சாக்ஷன் இனிஷியேட் பண்ணுறது, எனக்கு கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் கொடுக்குறது, அதே போல் என்னோட டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் கஸ்டமரோட கான்செப்ட். ஸோ இந்த 3 பேத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியான ரோல் வந்து செட் பண்ணி போனோம் அப்ளிகேஷனில். ஸோ இதுக்கு வேறு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தென்டிகேஷன். ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இது ரெக்வஸ்ட் வரும்போது இப்போ ஒரு மேனேஜர் வந்து கிரெடிட் கார்டு அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது மேனேஜர் தானே அப்படின்னு பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு டோக்கன் வந்து கிரியேட் பண்ணுவோம். அந்த டோக்கனை செட் பண்ணுறது, அதை செக் பண்ணுறது தான், வேலிடேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆத்தரைசேஷன். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் எண்டில் தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன். ஸோ கரண்ட்டாக இந்த கான்செப்ட்ஸை செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா JWT டோக்கன். JWT அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜேசன் வெப் டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இந்த JWT அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லா லாங்குவேஜுமே இருக்கும். நீங்கள் பைத்தான் போனாலும் சரி, ஜாவா போனாலும் சரி, இல்லை .NET போனாலும் சரி, Node.js, எந்த லாங்குவேஜாக இருந்தாலுமே திஸ் JWT அவைலபிள், அதுக்கான லைப்ரரி இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு டோக்கனை கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் பேக் எண்ட்லேயோ இல்லை ஃப்ரண்ட் எண்ட்லையோ நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ whenever you are expecting they will share the data. that JWT token வந்து அவங்க ரெக்வஸ்ட்டில் கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா authentication, authorization. So all these things will work only when you know the basics of HTTP. இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன HTTP தெரிஞ்சுக்கணும். ஸோ HTTP அப்படிங்கிறது ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் ரெஸ்பான்ஸை ரெக்வஸ்ட்டெல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் யூசிங் ஆஃப் JWT ஆக்சுவலி ஹியர். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் HTTP. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப் சாக்கெட்ஸ். இந்த வெப் சாக்கெட்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே HTTP மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் அதோட அட்வான்ஸ் ஆக்சுவலாக. இப்போ HTTP அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரெக்வஸ்ட் கொடுத்தா தான் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வரும். ஆனால் வெப் சாக்கெட்ஸ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் இதுக்கு வந்து ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. இது வந்து ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் சர்வரோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. அதாவது ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் ஃபஸ்ட்டு ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணிப்பாங்க. இந்த டைமில் சர்வர் வந்து ஒரு டேட்டா கொடுக்கணும் அப்படின்னா இட் ஜஸ்ட் புஷ் த டேட்டா டு த கிளைண்ட். இந்த இப்போ முன்னாடி பார்த்த HTTP கிளைண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் சர்வர்லேருந்து ரெஸ்பான்ஸ் வரும். பட் இந்த வெப் சாக்கெட்ஸில் அப்படி கிடையாது. நீங்கள் கனெக்ஷன் மட்டும் கிரியேட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் சர்வர் எப்போ வேணாலும் டேட்டா புஷ் பண்ணலாம். அதே போல் கிளைண்ட் எப்போ வேணாலும் டேட்டா புஷ் பண்ணலாம். அதே போல் சர்வர் டேட்டா புஷ் பண்ணும்போது அது யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ எல்லாமே அதை ரிசீவ் பண்ணிக்கலாம். வேண்டாதவங்க அதை இக்னோர் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த கான்செப்ட் வெப்சைட் இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் நாட் சென்ட் த ரெக்வஸ்ட் டு த சர்வர். ஸோ whenever anyone sends a message to you அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலுக்கு வந்து ரிசீவ் ஆகும். இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வெப்சைட். இந்த வெப்சைட் அப்படிங்கிறது ஒன்ஸ் வாட்ஸ்அப் சர்வரோட கனெக்ஷன் மீட் பண்ணிச்சு அப்படின்னா எப்போலாம் வாட்ஸ்அப் சர்வர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் புஷ் பண்ணுறாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆகும். இதுக்கு பேர் தான் வெப்சைட் அப்படிங்கிறது. இது நார்மலாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் ஆகிற இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக் ட்ரேடிங் அப்டேட் பண்ணுறது, அல்லது கிரிக்கெட் ஸ்கோர் அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி சேட் ஒர்க் பண்ணுறது, இது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ஜாப்ஸ் பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து பேக்ரவுண்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிறது ஸ்கெடியூலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து உங்கள் இமெயில் வந்து அமேசான்லேருந்து உங்களுக்கு அடிக்கடி மெயில் வந்துகிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? லைக் டெய்லியுமே வந்து 12 o'clock வரும் அல்லது 10 o'clock வரும்.
அது மார்க்கெட்டிங் இமெயில். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மொபைலுக்கு வந்து 2 நாளுக்கு அப்புறம் ரீசார்ஜ் பண்ணணும், அதாவது 2 நாள் எக்ஸ்பைரி முடியுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து மெசேஜ்லாம் வரும். இதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஸ்கெடியூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் பியூர் டெக்னிக்கலாக சொல்கிறதா இருந்தால் இதுக்கு வந்து கிரான் ஜாப்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் கிரான் ஜாப்னு தான் சொல்லுவாங்க, ஆக்சுவலாக ஸ்கெடியூலர்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட்ஸ் லைக் அலாரம் மாதிரி தான். ஸோ நம்ம ஃபோனில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டெய்லி 5 o'clock நான் அலாரம் வச்சிட்டேன் அப்படின்னா டெய்லி 5 o'clock அது இட் ஸ்டார்ட் ரிங்கிங் ஆக்சுவலி. அதே போல் தான் இந்த கிரான் ஜாபுக்கு நீங்கள் எந்த டைமில் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டைமில் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஐ திங்க் இது நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. எனக்கு வந்து மந்த்லி செகண்ட் டெய்லி ஒவ்வொரு மந்த்து 2ஆம் தேதி வந்து எனக்கு வந்து என்னோட ஒருத்தருக்கு வந்து நான் மாதம் 1000 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை உங்கள் மொபைல் ஆப்லேயோ உங்களோட பேங்கிங் ஆப்லேயோ ஸ்கெடியூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக 2ஆம் தேதி வரும்போது இட் வில் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் த அமௌண்ட் டு த அக்கௌண்ட் ஆக்சுவலாக கரெக்ட். ஸோ இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பிறகு ஸ்கெடியூலர் இது பேங்கிங்கோட சர்வரில் வந்துட்டு அவங்க ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு 2ஆம் தேதி வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்கெடியூலர். இது மேக்ஸிமம் எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்கும். பைத்தானில் இருக்குது, ஜாவாவில் இருக்குது, நோடில் இருக்குது, .NETலேயும் இருக்கும். மேக்ஸிமம் எல்லா லாங்குவேஜ்லையுமே இந்த கான்செப்ட் இருக்கும், இந்த ஸ்கெடியூலர் அப்படிங்கிறது. இதுக்கு பேர் கிரான் ஜாப்னு சொல்லுவாங்க. லினக்ஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இந்த கான்செப்ட் இருக்கும் ஆக்சுவலாக. நீங்கள் அந்த பர்டிகுலர் டைம் மட்டும் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஸ்கெடியூலர் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. இந்த கான்செப்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டில். இது ஃப்ரண்ட் எண்டுக்கு மேக்ஸிமம் இந்த கான்செப்ட் வராது, ஏன்னா பேக் எண்டில் மட்டும் தான் சர்வர் வி ஹேவ் கண்ட்ரோல். ஏன்னா ஃப்ரண்ட் எண்ட் வந்து வி டோன்ட் ஹேவ் எனி கண்ட்ரோல், ரைட். ஸோ இந்த ஸ்கெடியூலர் இந்த கிரான் ஜாப் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் எண்டில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ when you want to become a backend developer இந்த கான்செப்ட்ஸும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆக்சுவலாக. அப்புறம் ப்ராப்பர் எரர் ஹேண்ட்லிங் ஆக்சுவலி. இந்த எரர் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது இதில் 2 எரர் ஹேண்ட்லிங் இருக்குது. இன்னொரு எரர் ஹேண்ட்லிங்கை நம்ம கடைசியில் பார்ப்போம். இந்த எரர் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் அப்ளிகேஷனில் ஒரு எரர் வந்து நீங்கள் கிளைண்ட்டுக்கு ஷோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இமெயில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அந்த இமெயில் பதிலாக அவர் வந்து ஒரு நார்மலாக டெக்ஸ்ட் கொடுத்துட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ sample@gmail.com அப்படிங்கிறத ஒரு இமெயில் ஆக்சுவலாக கரெக்டாக. இதுக்கு பதிலாக யூசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சாம்பிள்னு கொடுக்குறாரு, அல்லது இமெயில் இல்லாமல் நார்மலாக டெக்ஸ்ட் கொடுக்குறாரு. இந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு எரர் கொடுக்கணும் அப்படின்னா அது நீங்கள் ப்ராப்பராக ஒரு எரர் டெக்ஸ்ட் கூட கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் கோடு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் கோடுக்கு ஒரு மீனிங் இருக்குது. 200 அப்படின்னா அது 2ல் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே சக்ஸஸ் கோடு, 4 and 5ல் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே எரர் ஸ்டேட்டஸ் கோடு. ஸோ இந்த 4க்கும் 5க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதில் 400 அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்டாவோட தப்பான டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் 400 ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எரர் கொடுக்குறீங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இமெயில் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா கிவ் த ப்ளீஸ் ப்ரொவைட் த ப்ராப்பர் இமெயில் அப்படிங்கிற அந்த எரர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த எரரோட சேர்த்து அந்த ஸ்டேட்டஸ் கோடை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் கோட எரர் ஸ்டேட்டஸ் கோட கொடுக்கும்போது ஃப்ரண்ட் எண்டில் ஆங்குலரோ ரியாக்டோ ஜாவாஸ்கிரிப்ட் அப்ளிகேஷனோ யூஸ் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் லைப்ரரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் கோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அது எரரை ஹேண்டில் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் கோட் கொடுக்காம நார்மலாக ஒரு ஸ்டேட்டஸ் கோடில் இந்த மெசேஜ் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா ஆங்குலரோ ரியாக்டோ ஜாவாஸ்கிரிப்டோ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு ப்ராப்பரான மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இட் will process the response. பட் நீங்கள் ப்ராப்பரான எரர் ஸ்டேட்டஸ் கோட் கொடுக்கும்போது மட்டும்தான் உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் த எரர் ரெஸ்பான்ஸ். ஸோ அக்கார்டிங்லி இட் ஹேஸ் டு ஹேண்டில். ஸோ இந்த எரர் ரெஸ்பான்ஸை இந்த எரர் ஸ்டேட்டஸ் கோட் என்னென்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ வேலிடேட் அண்ட் சானிடைஸ் த யூசர் இன்புட். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இமெயில் வருது அப்படின்னா அந்த இமெயில் வந்து ப்ராப்பரான இமெயில் அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க நம்ம தான் ஃப்ரண்ட் எண்ட்லேயே வச்சுட்டோமே பேக் எண்டில் வைக்கணுமா அப்படின்னா இது ஒரு செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் விச் மீன்ஸ் ஃப்ரண்ட் எண்ட் நீங்கள் வைக்கிறது ஓகே, யூசருக்கு வந்து நம்ம அங்கேயே வந்து சால்வ் பண்ணுறோம். ஏன்னா பேக் எண்டில் போயிட்டு வரதுக்கு டைம் ஆகும். ஸோ எதுக்கு நம்ம பேக் எண்டில் வைக்கணும் அப்படின்னா நம்ம பேக் எண்டில் வைக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டு செக் ஒன் மோர் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு யூசர் வந்து யூஏயில் இல்லாமல் ஏதோ ஒரு டூல்லேருந்து ஹிட் பண்ணுறாங்க, லைக் ஹேக்கிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நிறைய டூல் இருக்குது. அந்த டூலுக்குலாம் வந்து உங்கள் வெப்சைட் தேவையில்லை, டேரெக்டாகவே உங்கள் ஏபிஐலேருந்து ஹிட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஏபிஐலேருந்து ஹிட் பண்ணும்போது அவங்க டேரெக்டாகவே அவங்க டூல்லேருந்து இன்புட் கொடுப்பாங்க. அதில் உங்கள் கோடெலாம் உங்கள் ஃப்ரண்ட் எண்ட் கோட் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அது உங்கள் சர்வரை டேரெக்டாக ஹிட் பண்ணும். இப்போ நீங்கள் சர்வரில் வேலிடேட் பண்ணலாம் அப்படின்னா நேச்சுரலாகவே அது இட் வில் கோ த்ரூ த நெக்ஸ்ட் லேயர். ஸோ எப்போவுமே ஒரு ரெக்வஸ்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஷுட் டூ த சேம் வேலிடேஷன் இந்த பேக் அண்ட் ஆஸ் வெல். அது என்னவாக இருந்தாலும் சரி. ஒரு மொபைல் நம்பர் அப்படின்னா ஒரு 10 digit இருக்கணும். இமெயில்னால் இமெயிலோட அந்த கன்ஸ்டன்ட் இருக்கணும். இப்போ அட்ரஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கணும். அதில் என்னென்ன கேரக்டர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அட்ரஸில் வந்து நான் வந்து ஹேஷ் இந்த நம்பர் மட்டும்தான் ஒரு ஸ்ட்ரிங் ஆல்ஃபா நியூமர் மட்டும்தான் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்லாம் இருக்கக்கூடாது, கமா மட்டும் இருக்கலாம், ஸ்பேஸ் இருக்கலாம் அப்படின்னா தென் அக்கார்டிங்லி யூ கேன் ரைட் த வேலிடேஷன். ஸோ ஒவ்வொரு டேட்டாக்கும் நீங்கள் வேலிடேஷன் பண்ணும்போது தான் அது ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் வேலிடேஷன் பண்ணாமல் நான் ஃப்ரண்ட் எண்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா அது கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷனில் ஒரு பெரிய பிக் செக்யூரிட்டி லேயர், அது நிறையா உங்கள் அப்ளிகேஷனை ஹேக் பண்ணுறதுக்கு இட் வில் லீட் ஆக்சுவலி ஹியர். ஸோ டோன்ட் trust always the front end because back end is a separate layer, front end is a separate layer. Front end like validation it's good,
the same thing பேக் எண்ட் இருக்க வேலிடேஷன் அப்படிங்கிறது இட் செக்யூர்ஸ் யுவர் அப்ளிகேஷன். ஸோ பேக் அண்ட் வேலிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த கான்செப்ட்ஸ் வென் இட் கம்ஸ் டு த சர்வர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டாபேஸ். ஸோ இந்த டேட்டாபேஸ் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், டு ஸ்டோர் த டேட்டா. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேட்டா ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணுறது மட்டும் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது கிடையாது. இதில் எப்படி எஃபிஷியண்டாக நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம், எந்த அப்ளிகேஷனுக்கு எந்த மாதிரி டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறோம், இதில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் டேட்டாபேஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம ரொம்ப பாப்புலரான அப்படிங்கிறது ஆரக்கிள் தான். அப்புறம் MySQL இருக்குது, Postgres இருக்குது, MongoDB இருக்குது, அப்புறம் Cassandra அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டேட்டாபேஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதில் நம்ம எந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க, ஒரு மணி பேஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு யூசர் டீட்டெயில்ஸை ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரான டேட்டாவை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஷுட் கோ ஃபார் RDBMS. அந்த இடத்துல உங்களோட MongoDB அப்படிங்கிறது கரெக்டாக ஒர்க் ஆகாது. மோரோவர் MySQL இருக்க அந்த டேட்டா அப்படிங்கிறது ப்ராப்பர் ஸ்ட்ரக்சராக இருக்கிறனால நம்ம ஈஸியாக நம்ம வந்து ரீட் பண்ணுறது அதெல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம் நம்ம ஆக்சுவலாக. MongoDB அப்படிங்கிறது இட் இஸ் ஃபார் ப்ராப்பர் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா, பட் இட் இஸ் ஆல்சோ ஹேஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜ். இப்போ MongoDB அப்படிங்கிறது உடனே மோசமான டேட்டாபேஸ் இல்லை, ரொம்ப ராங், இப்போ ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரான டேட்டா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு யூஸருக்கும் நான் டிஃப்ரெண்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவேன், ஒரு டம்பாக ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா தட் டைம் திஸ் MongoDB வில் யூஸ்ஃபுல். லைக் JSON பேஸ்ட் டேட்டாலாம் நம்ம ஸ்டோர் பண்ண போய் அதிகமாக JSON பேஸ்ட் டேட்டாவை நான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு என்னோட அப்ளிகேஷனில், தென் யூ கேன் கோ ஃபார் MongoDB பிகாஸ் திஸ் வில் ஹெல்ப் யூ டு ஸ்டோர் த டேட்டா இன் அன்ஸ்ட்ரக்சர்ட் மேனர். பட் MySQL அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் MySQL பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரோவும் பார்த்தீங்கன்னா எல்லா ரோவுமே அதே ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இருக்கும், ஒன்று மாறவே மாறாது ஆக்சுவலாக, பிகாஸ் தட் இஸ் ப்ராப்பர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன்ஸுக்கு கண்டிப்பாக MySQL அப்படிங்கிறது ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். பட் MongoDBக்கு அந்த ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் இருக்காது. பட் அதுக்காக நீங்கள் வந்துட்டு MongoDB யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி வேணுமோ அந்த இடத்துல நம்ம MongoDB யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ சூஸ் த ரைட் டேட்டாபேஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ உங்கள் அப்ளிகேஷனுக்கு எந்த டேட்டாபேஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து சூஸ் பண்ணணும். இப்போ ஒரு சில இடத்துல ஒரு சில பேர் கேட்பாங்க, அப்போ ஒரே அப்ளிகேஷன் 2 டேட்டாபேஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் டேட்டாபேஸ் யூஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா யூசர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஆர்க்கில் ஸ்டோர் பண்ணுவோம். அதே போல் யூஸரோட எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் லைக் அவரோட இன்னொரு ஹோம் இருக்குது, அதோட அட்ரஸ் வேணும், அல்லது இன்னொரு மொபைல் நம்பர் வச்சுருக்காரு, அல்லது அவரை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ், அவருக்கு பிடிச்ச விஷயம், ஏன்னா அதெல்லாம் பேங்கிங்கில் வச்சுருப்பாங்களா, அவர் என்ன மாதிரி, அவர் மூவி பஃபாக இருக்காரா, இல்லை ஃபுட் பஃபாக இருக்காரா, இல்லை ரெண்டுமே இருக்காரா, இல்லை வேறு ஏதாவது நிறையா ட்ராவலிங் பண்ணுறாரா. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நாங்கள் ஆர்க்கில் வைக்க முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டேட்டாபேஸில் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து MongoDB தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாபேஸும் இட் ஹேஸ் ஓன் அட்வான்டேஜ் அக்கார்டிங் டு த சினாரியோ யூ கேன் யூஸ் இட். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரே அப்ளிகேஷனில் ரெண்டு டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ தட் இஸ் ஆல்சோ possible. So don't think that one application should have only one database. There will be chances that we can have a multiple databases for our application according to the requirement. ஸோ ஆப்டிமைஸ் த டேட்டாபேஸ் queries. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. முக்கியமாக ஃப்ரெஷராக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக வந்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வேர் அப்படின்னு போட்டு ஏதோ ஒரு காலம் நம்ம எழுதிடுவோம் ஆக்சுவலாக. பட் இது ரொம்ப ரொம்ப மிஸ்டேக் when it comes to real time application. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு எப்போவுமே ஒரு வேர் கண்டிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு காலம்க்கு கண்டிப்பாக தட் காலம் ஷுட் பி ப்ராப்பர்லி இண்டெக்ஸ்டு. ஸோ இண்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலம் நீங்கள் இண்டெக்ஸாக டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காலம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் உங்களோட RDBMSல இருக்கும். இப்போ நீங்கள் ப்ரைமரி கீ, யூனிக் கீ அதெல்லாம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த காலமாக இண்டெக்ஸில் இருக்கும். நீங்கள் ப்ரைமரி கீ, யூனிக் கீ கொடுக்கும்போது DBMSே உங்களோட டேட்டாபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்ட்ரக்சரில் வச்சிருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஒரு காலம் கொடுக்குறீங்க, அந்த காலம் வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரக்சராக இல்லை, அது இண்டெக்ஸ் பண்ணல, எந்த கீயுமே இல்லை அப்படின்னா அந்த டேட்டா வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரக்சராக இருக்காது. MySQL இட் ஹேஸ் ஓன் வே ஆஃப் ஸ்டோரிங் த டேட்டா. ஸோ அப்படிங்கும்போது அந்த காலமுக்கு நீங்கள் வந்து வேர் கண்டிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா இட் டேக்ஸ் டூ மச் டைம் டு ஃபைண்ட் த டேட்டா. இப்போ நீங்கள் ஒரு காலம் வந்து இண்டெக்ஸ் கொடுக்குறீங்க, ஆனால் அதுக்கு போய் நீங்கள் வேர் கண்டிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா MySQL நிறைய டைம் எடுத்துக்கும் அந்த டேட்டா எடுத்துக்கிறதுக்கு, ஏன்னா அது ஸ்ட்ரக்சரான டேட்டா இல்லை. ஸோ அந்த ரீசனால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வேர் கண்டிஷனில் கொடுக்குறீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் அந்த காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டெக்ஸில் இருக்கணும். இது வந்து ஆப்டிமைஸ்ட் queryல ஒரு முக்கியமான கான்செப்ட். நீங்கள் எப்போவுமே வேர் கண்டிஷன் அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது அந்த காலம் வந்து கண்டிப்பாக இண்டெக்ஸில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 டேட்டா 20,000 டேட்டா அப்படின்னா பிரச்சனை இல்லை. இதே நீ ஒரு பெரிய பிக்கர் அப்ளிகேஷன், ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 lakh டேட்டா 20 lakh டேட்டா இருக்கும்போது அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேர் கண்டிஷன் இல்லாத காலத்துக்கு நீங்கள் வந்துட்டு இண்டெக்ஸ் இல்லாத காலத்துக்கு நீங்கள் வேர் கண்டிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் கிரியேட் too much time to get the data. ஸோ இதனால் ஃப்ரண்ட் எண்டில் நிறைய லோடிங் டைம் அதிகமாகும், யூசர் வில் கெட் இரிட்டேட்டட். ஸோ இது வந்து ஆப்டிமைஸ்ட் டேட்டாபேஸ் query. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்டிமைசேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு query கொடுக்குறேன், என்னோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 இருக்குது அப்படின்னா 10,000 ரெக்கார்டையும் நான் வந்துட்டு அப்படியே வந்து ஃப்ரண்ட் எண்டில் காட்ட முடியாது.
ஏன் அப்படின்னா இது லோடிங் டைம் இன்க்ரீஸ் பண்ணும், யூசர் வந்து நிறைய நேரம் வெயிட் பண்ணுவாங்க. இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஜினேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பேஜினேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டாபேஸில் தான் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஸோ எனக்கு வந்து 10,000 டேட்டா வேணாம், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு 500 டேட்டா வேணும் அப்படின்னா இதுக்கு வந்து MySQL லிமிட்னு சொல்லுவாங்க. ஆர்க்கில் வந்து ஐ திங்க் ஆஃப்செட்னு எனக்கு மறந்து போச்சு ஆக்சுவலாக. ஸோ ஒவ்வொருலையுமே இருக்கும். இப்போ அதே போல் MongoDBலையுமே லிமிட் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. லிமிட்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ டேட்டா வேணுமோ அதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டா மட்டும் எடுத்துகிட்டு வரும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரோலேருந்து 100 ரோ வரைக்கும் டேட்டா வேணும், அல்லது எனக்கு தேர்ட் ரோ 300லேருந்து 400 இருக்க டேட்டா வேணும் அப்படின்னா அந்த நம்பர் மட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் டேட்டாபேஸ் வந்து அந்த டேட்டா மட்டும் எடுத்துகிட்டு வரும். இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரெக்கார்ட் வேணும் அப்படிங்கிறது ஈஸியாக சொல்லலாம், டேட்டாபேஸ் கரெக்டாக ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்ஸை நீங்கள் டேட்டாபேஸ் கொரியக்கு வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்கள் அப்ளிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ யூசர்ஸுக்கு வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிமைஸ்டு டேட்டாபேஸ் கொரிஸ். ஆக்சுவலாக ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ குயிக்காக உங்கள் டேட்டாபேஸ் வந்து டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் கேச்சிங் ஃபார் ஸ்பீட். நிறைய பேர் கேச்சிங் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டில் கேச்சிங் இருக்கே அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. கேட்ச் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக் எண்டில் கேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க, ஒரு டேட்டாவை அடிக்கடி ரிட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து டேட்டாபேஸ்லேருந்து ரீட் பண்ணி எடுக்கிற டைமுக்கும் ஒரு ஹார்ட் டிஸ்க்லேருந்து எடுக்கிற டைமுக்கும் ரொம்ப கொஞ்சம் மில்லி செகண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இது வந்து ரியல் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு ரிமோட் லொக்கேஷன்லேருந்து டேட்டா எடுக்கும்போது இந்த கேட்ச் அப்படிங்க யூஸ் பண்ணும்போது உங்கள் அப்ளிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஃப்ளைட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஃப்ளைட் புக்கிங் ஐ கேன் சே சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரியும் ஃப்ளைட்டோட ஸ்கெடியூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 6 months முன்னாடி ஸ்கெடியூல் பண்ணிடுவாங்க. இப்போ 2025 February அப்படின்னா இதோட ஸ்கெடியூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டிசம்பர் மாதம் இப்போ இந்த இயரோட டிசம்பர் மாதம் என்ன ஃப்ளைட்லாம் போகும் அப்படிங்கிறத டென்டேட்டிவாக எல்லா ஸ்கெடியூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது போய் முடிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த ஸ்கெடியூலில் எங்கள் டேட்டாபேஸ்க்கு முன்னாடியே வந்துடும். இதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேட்சில் போட்டுருவோம் நாங்கள் ஆக்சுவலாக. இதில் கண்டிப்பாக மாறாமலாம் இருக்காது. பட் டென்டேட்டிவ் ஸ்கெடியூல்ஸ் மேக்ஸிமம் 90% எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிரும். ரொம்ப ரேராக இந்த க்ளவுடில் வெதரில் பிரச்சனை இருக்குது அல்லது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஃப்ளைட்லாம் கேன்சல் ஆகுது அப்படின்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட் சினாரியோ. பட் ஸ்கெடியூலிங் அப்படிங்கிறது மேக்ஸிமம் 6 months முன்னாடியே முடிச்சிடுவாங்க. ஸோ 6 months முன்னாடி முடிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஸ்கெடியூல் வந்துடும். அந்த டேட்டாபேஸில் நாங்கள் ஸ்டோர் பண்ணுவோம். மீன்வைல் அது எங்கள் கேட்சிலுமே நாங்கள் வச்சுருப்போம். ஸோ இப்போ யூசர்ஸ் வந்து ஒரு ஃப்ளைட்டை சர்ச் பண்ணுறாங்க அல்லது ஒரு புக்கிங் வருது அப்படின்னா அந்த ஃப்ளைட்டோட டீட்டெயில் எல்லாமே எங்கள் டேட்டாபேஸில் போய் எடுத்துகிட்டு வரும். அதே எங்கள் கேட்சிலேருந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ கேட்சிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். யூசர் வந்து வெயிட் பண்ணுற டைம் குறையும். டேட்டாபேஸோட அந்த லோடிங் டைமும் குறையும். டேட்டாபேஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். டேட்டாபேஸ்க்கு இட் வில் டேக் கேர் ஆஃப் அதர் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது வந்து மாறாத டேட்டா கரெக்டாக இப்போ இந்த 6 months ஸ்கெடியூல் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்க போகுது ஆக்சுவலாக. ஸோ இந்த டேட்டாவை நான் கேட்சில் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு செலிபிரிட்டி வந்து போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்ஸ்டாவில் டேட்டாபேஸ் லோட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து இன்ஸ்டாகிராமில் லோட் பண்ணும்போது உங்கள் பேஜில் ஃபீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது கேட்சிலேருந்து தான் வரும், டேட்டாபேஸ்லேருந்து வராது ஆக்சுவலாக. ஸோ அதே போல் நீங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு லைக்ஸ் கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ண மாட்டாங்க, கேட்சில் வச்சிருப்பாங்க. கேட்சில் வந்து பர்டிகுலர் டைமில் வந்து இட் கோ டு த ரியல் டைம் டேட்டாபேஸ். ஹவர் கேட்ச் அப்படிங்கிறது பெர்மனன்ட் கிடையாது. ஓகேவா? கேட்ச் அப்படிங்கிறது இட் இஸ் டெம்பரவரி ஒன்லி. ஸோ அந்த டெம்பரவரியில் இருந்து டக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைமில் வந்துட்டு இட் வில் பி மூவ் டு த இன்கேஸ் இஃப் தே வாண்ட் டு ஸ்டோர் இட் இன் அ ஆக்சுவல் டேட்டாபேஸ் அதுக்கும் போகும். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாகவே அங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் அப்டேட் பண்ணுவாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அப்ளிகேஷன் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த கேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இப்போ ஒரு யூசர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ளிகேஷன் லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா அவரோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் டிபிலேருந்து எடுத்துகிட்டு வராமல் கேட்சில் வச்சிங்க அப்படின்னா அவர் எப்பப்போ லாகின் பண்ணுறாரோ அந்த டேட்டா வந்து நீங்கள் கேட்சிலேருந்து எடுக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் யூசருக்கு. நீங்கள் போய் டேட்டாபேஸை வந்து ரீட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ டேட்டாபேஸ் வில் பி ஃப்ரீ ஆர் இட் வில் லோடு சம் அதர் ஆப்ரேஷன்ஸ் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இந்த ரீசன்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த கேட்ச் வந்து ரொம்ப பாப்புலர் அப்படிங்கிற ரெடிஸ். இந்த ரெடிஸ் அப்படிங்கிறது எல்லா லாங்குவேஜும் நம்ம கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணியிருப்போம். ஸோ அதே போல் எல்லா லாங்குவேஜுமே இந்த கேட்ச் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நீங்கள் .NET ஜாவா இல்லை Node.js இல்லை PHP எல்லா லாங்குவேஜும் இந்த கேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டேட்டாபேஸ். மோஸ்ட்லி இந்த கேட்ச் சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் வில் நாட் பி லைக் MySQL மாதிரி இருக்காது. இதோட கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கீ அண்ட் வேல்யூவாக தான் இருக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் ஸ்டில் இட் ஹேஸ் லாட் மோர் கான்செப்ட்ஸ். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கீ அண்ட் வேல்யூ. ஒரு கீக்கு நீங்கள் என்ன டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறீங்க
அந்த கீயை வச்சு நீங்கள் எப்படி டேட்டா ரிட்ரைவ் பண்ண போகிறீங்க அதான் மேக்ஸிமம் இருக்கும். பட் இந்த சர்வர் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்வரை கான்ஃபிக் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வருக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிக் பண்ணுறது ஆக்சுவலாக. ஸோ இந்த கான்செப்ட்ஸ்க்கு நம்ம என்னென்ன ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்வரான்மெண்டல் வேரியபிள். இந்த என்வரான்மெண்டல் வேரியபிள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு என்வரான்மெண்ட்டுக்கும் தகுந்த மாதிரி மாறுது. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கான்செப்ட் சொல்லுவாங்க, SIT, UAT அண்டு ப்ரொடக்ஷன். இது வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு மாறும். ஒரு சில பேர் டெவ்னு சொல்லுவாங்க. SIT அப்படிங்கிறது சிஸ்டம் இன்டெகிரேஷன் டெஸ்டிங். இது மேக்ஸிமம் டெவலப்பர்ஸோக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அப்படி இல்லைனா ஒரு சில கிளைண்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளைண்ட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் மாறும். நான் ஜென்ரலாக உள்ளது SIT, UAT, ப்ரொடக்ஷன். இதான் வந்து 3 லேயர் ஆக்சுவலாக. இதில் 4 லேயர் வரலாம், 5 லேயர் வரலாம், 6 லேயர் கூட வரலாம் ஆக்சுவலாக. டிபெண்ட்ஸ் அந்த அப்ளிகேஷன். ஜென்ரலாக உள்ளது இந்த இதுதான், SIT, UAT, ப்ரொடக்ஷன். SIT அப்படிங்கிறது சிஸ்டம் இன்டெகிரேஷன் டெஸ்டிங், UAT அப்படிங்கிறது யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங், ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபைனல் ஆக்சுவலாக. ஓகேவா? இந்த SITக்கும் UATக்கும் உள்ள அந்த ஒவ்வொரு என்வரான்மெண்ட்டுக்கும் ஒரு மாதிரி டேட்டாபேஸ் இருக்கும். இப்போ SITக்கு ஒரு டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, UATக்கு ஒரு டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸ் இருக்கும். டேபிள்ஸ் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா மாறும். ஸோ இது ஒவ்வொரு லேயருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இந்த டைமில் என்ன நடக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்கள் அப்ளிகேஷனை வந்து SIT டெப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதில் இருக்கிற ஒரு ஃபைல்ஸை ரீட் பண்ணுறது, ஒரு சர்டிஃபிகேட்டை ரீட் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்வரான்மெண்டல் ஃபைல் ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது ஒவ்வொரு என்வரான்மெண்ட்டுக்கு மாறும்போது இது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ எனக்கு UATயில் அதோட டேட்டாபேஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து மாறும், ப்ரொடக்ஷனில் அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து மாறும். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மேனுவலாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இது ஒவ்வொரு என்வரான்மெண்ட்டுக்கும் நீங்கள் ஒரு என்வரான்மெண்டல் ஃபைல் கிரியேட் பண்ணி அதில் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் என்வரான்மெண்டல் கான்ஃபிகரேஷன். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாவா அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஃபைலில் வந்துட்டு நீங்கள் இந்த என்வரான்மெண்டல் நேமை மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா டெப்ளாய்மெண்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஃபைல் வந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். அதே போல் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா .env ஃபைல்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும், என்வரான்மெண்டல் ஃபைல் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஐ திங்க் அதோட மெமரியிலே நம்ம லோட் பண்ணிடலாம் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அந்த மெமரியில் வந்து நீங்கள் ஒவ்வொரு என்வரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த டேட்டா லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனே அதை வந்து பர்டிகுலராக ரீட் பண்ணிக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்வரான்மெண்டல் திங்ஸ். ஸோ ஜென்ரலாக ஃப்ரெஷர்ஸ் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலாக ஒவ்வொருத்தரையும் கமெண்ட் பண்ணி டெப்ளை பண்ணுவாங்க. அது இட்ஸ் வெரி ராங் திங். ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பரான பேக் அண்ட் டெவலப்பராக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக எந்த சர்வருக்கு போதோ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சர்வரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஜெக்டை டெப்ளை பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஃபைல் எடுத்து வந்து டெப்ளை பண்ணணும். நம்ம கமெண்ட் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் எ வெரி பேட் ஐடியா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் கொலாபரேட்டிவ் டூல் ஃபார் டெப்ளாய்மெண்ட். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Bitbucket, GitLab இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெபாசிட்டரி டூல்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். நம்ம டெப்ளாய்மெண்ட் பற்றின அந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே இதை மெயின்டைன் பண்ணியிருப்போம். பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் டெப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜிட்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் அது உங்கள் சர்வர் வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா CI/CD பைப்லைன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன நடக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கோடை வந்து ரெபாஸ்ட்லேருந்து ரீட் பண்ணி அதுவே டெப்ளை பண்ணிடும். அது வந்து நீங்கள் மேனுவலாகவே ட்ரிகர் பண்ணலாம், இல்லை நான் எனக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் ட்ரிகர் பண்ணலாம், அல்லது எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு சினாரியோவில் ஒரு பர்டிகுலர் ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது எனக்கு வந்து டெப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த கான்செப்ட்ஸை இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் இந்த பைப்லைனில் சொல்லிட்டீங்க அப்படின்னா வெர்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ மேனுவலாக ஒரு அப்ளிகேஷனை டெப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தட் இஸ் நாட் த ப்ராப்பர் ஒன். இப்போ ஒரு 5 years 6 minutes பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் எடுத்து மேனுவலாக கொண்டு போய் சர்வர் டெப்ளை பண்ணுவாங்க. தட் இஸ் வெரி ராங் ஐடியா. ஸோ ஒரு பேக் அண்ட் டெவலப்பராக இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனிஷியலாக ஓகே ஒரு 2 or 3 daysக்கு வந்து நீங்கள் டக்குன்னு கிளைண்ட் கிட்ட காட்டணும் அப்படின்னா தட்ஸ் ஃபைன். பட் ஒரு லாங் ரனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திட் இஸ் வெரி பேட் திங். ஸோ எப்போயுமே ஒரு CI/CD பைப்லைன் அதாவது கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் டெப்ளாய்மெண்ட் வைக்கும்போது உங்கள் அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து சர்வரில் போய் டெப்ளை ஆகும். நீங்கள் போய் மேனுவலாக இன்டர்வென்ட் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு நம்ம இந்த GitHub ரெபாசிட்டரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த GitHub ரெபாசிட்டரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மோர் ஓவர் நாட் ஒன்லி ஃபார் டெப்ளாய்மெண்ட். இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறது கிட்டில் தான் ஆரம்பிப்பீங்க. ஸோ கிட்டில் போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட்டை க்ளோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் த டெவலப்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் Git. ஸோ கிட்டில் நீங்கள் புல், புஷ், மெர்ஜ், கான்ஃப்ளிக்ட் இந்த கான்செப்ட்ஸ்லாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்த ஃபர்தராக போக முடியும். நீங்கள் இந்த கான்செப்ட் ஸ்ட்ரகிள் ஆகினீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. நீங்கள் என்ன தான் கோடிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த கிட் கோட்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா உங்களுக்கு இட் வில் வெரி ஹெக்டிக். இதில் என்னென்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கிட் ஒரு ப்ராஜெக்டை க்ளோன் பண்ணுறது, நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் புஷ் பண்ணுறது, அப்புறம் மற்றவங்க பண்ண சேஞ்சை நீங்கள் எடுக்கிறதுக்கு புல் பண்ணும்போது கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க
அதில் எப்படி ஒர்க் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் as well as continuous deployment which is called as a CI/CD. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ இதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா Kubernetes as well as Docker. இது எப்படி ஒர்க் ஆகுது இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக இன்டெகிரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அட்லீஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ப்ராஜெக்ட் புதுசாக ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க, அந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அப்ளைமெண்ட் பண்ணுறாங்க, இதில் நீங்கள் வந்து அதில் டெப்ளாய்மெண்ட்டில் சின்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா யூ டோன்ட் நீட் டு டிபெண்ட் ஆன் அதர் பர்சன்ஸ். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் இந்த டெப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் ஈஸியாகவே நீங்களே யூ கேன் ஏபிள் டு மாடிஃபை these things. So this is the reason at least you should know how these things are working. So you don't need to about learn everything, but at least you should have knowledge about how these things are working. But this is not priority for backend development. Okay, so next வந்து பார்த்திங்க அப்படின்னா debugging and testing and deployment. So yes, so next வந்து பார்த்திங்க அப்படின்னா debugging and testing. ஸோ டீபக்கிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் முக்கியமாக பேக் அண்ட் அப்ளிகேஷன்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு யூசர்கிட்ட இன்புட் கேட்குறீங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 100க்குள்ளே ஒரு நம்பர் கொடுக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தெரியாமல் அன்னோயிங்லி ஹி கேவ் 500. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக எரர் கொடுத்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஃபைன். இப்போ நீங்கள் வந்து அதை எரர் ஹேண்டில் பண்ணல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சரி அவர் வந்து எப்போவுமே அப்படி தான் கொடுப்பார் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க. பட் அவர் வேணுக்குனே அன்னோயிங்லி ஹி கேவ் 400, அதாவது 1 to 100க்குள்ள தான் நம்பர் கொடுக்கணும், ஆனால் 400 கொடுத்துட்டாரு. அது டேட்டா பேஸில் போய் எரரில் வரும், ஏதோ சம்திங் எரர் இடத்துல கண்டிப்பாக எரர் வந்துடும் ஆக்சுவலாக. அல்லது நம்பரே கொடுக்காம ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டாரு, ஆனால் உங்கள் பேக் எண்டில் நீங்கள் அதை வேலிடேட்டும் பண்ணல. இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல் பாயிண்ட் எக்ஸப்ஷன் சம்திங் அந்த மாதிரி எரர் வந்துடும். சம்டைம்ஸ் நீங்கள் வேறு ஒரு கோடிங் யூஸ் பண்ணி ஜாவா வந்தால் கண்டிப்பாக நல் பாயிண்ட் எக்ஸப்ஷன் வரும், அப்படி இல்லை அப்படின்னா வேறு சினாரியோ வரும். ஸோ இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாக் எனேபிள் பண்ணியிருக்கணும் உங்கள் அப்ளிகேஷனில். லாக் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃப்ளோ ஆகும்போதும் அந்த லாக் வந்து எங்கெங்கெல்லாம் நடக்குது, என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக எனேபிள் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த லாக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஜாவா பொறுத்த வரைக்கும் Log4j யூஸ் பண்ணுவாங்க. Node.jsல வந்து பார்த்தீங்கன்னா லாகுக்குன்னே தனியாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் தனித்தனியான அந்த லாகுக்காக ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த லாக் அப்படிங்கிறது எனேபிள் ஆகும். இந்த லாக் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் எப்பப்பெல்லாம் என்னென்ன ரெக்வஸ்ட் வருதோ அதை ஒரு ஃபைல் எழுதிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பேங்க் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பேங்க்கு கால் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு அப்படின்னா கஸ்டமர் கேர் கால் பண்ணும்போது அந்த கஸ்டமர் கேரில் இருக்க பர்சன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லாகை தான் ரீட் பண்ணுவாங்க. அந்த லாகில் நீங்கள் எந்த டைம் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க, என்ன நடந்திருக்கு, உங்கள் கஸ்டமர் ஐடி பேஸ் பண்ணி லாகெல்லாம் ரைட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி they read log and they will give the information. ஸோ அந்த லாக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. இது வந்து எப்படி சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட்டில் வந்து பிளாக் பாக்ஸ்னு இருக்கும். இந்த பிளாக் பாக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ளைட்டில் என்ன நடக்குது எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இன்கேஸ் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க பிளாக் பாக்ஸ் எடுப்பாங்க, அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ரீட் பண்ணுவாங்க. இதே கான்செப்ட் தான் இந்த லாக். இந்த லாக் வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸில் ஏன்னா சர்வரில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது ஆக்சுவலாக, ஃப்ளைட் மாதிரியே தான். ஸோ நம்ம என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் வந்து லாக் ஃபைல் எழுதிட்டே இருக்கும். ஏதாவது திடீர்னு பிரச்சனை வந்துருச்சு அல்லது ஏதோ ஒரு டைமில் ஏதோ நடந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபைலை தான் எடுத்து பார்ப்பாங்க, எந்த டைமில் என்னென்ன டைமில் என்னென்ன போயிருக்கு, எந்த சினாரியோவில் எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாக் ஃபைல் அப்படிங்கிறது. ஓகே, இந்த லாக் ஃபைல் வந்து டெப்ளாய்மெண்ட்டுக்கு ஓகே. பட் இப்போ நான் லோக்கலில் என்னோடய சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இதில் எப்படி நான் எரர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த டைமில் இந்த லாக் ஃபைல் யூஸ் பண்ணுறது ஓகே. பட் அதுக்கு பதிலாக நம்ம இந்த பிரேக் பாயிண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லோக்கலில் உங்கள் சிஸ்டத்தில் ரன் ஆகிட்டு இருக்க அப்ளிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ரிமோட்டில் இருக்க அப்ளிகேஷன்ஸ்லையோ சர்வர் இருக்க அப்ளிகேஷனோ இந்த கான்செப்ட் ஒர்க் பண்ணவே முடியாது ஆக்சுவலாக. ஸோ ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ. ஸோ லோக்கலில் இருக்க அப்ளிகேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ரன் பண்ணிவிட்டு அதில் பிரேக் பாயிண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த பிரேக் பாயிண்ட் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் மாறும். முக்கியமாக இதுக்கு வந்து எந்த ஐடி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஜாவா அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட்டில் நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அதை எனக்கு மற்ற லாங்குவேஜை பற்றி தெரியல ஆக்சுவலாக. ஐ டோன்ட் நோ அபவுட் அதர் லாங்குவேஜஸ். Node.jsல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ஐ டோன்ட் நோ அபவுட் பைத்தான். கண்டிப்பாக .NETல இருக்கும் மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறனால. பட் when it comes to ஜாவா, இப்போ நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், எனக்கு இந்த இடத்துல வந்தோடனே எனக்கு வந்து இந்த எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிளாக் ஆகுது ஆக்சுவலாக. ஓகேவா, இதுக்கு பேர் தான் பிரேக் பாயிண்ட். இந்த டைமில் நான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேரியபிளில் போய் நான் ஹோவர் பண்ணிவிட்டு இது என்ன ரெக்வஸ்ட் வருது, என்ன டேட்டா வருது அப்படிங்க எல்லாத்தையுமே நான் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு பேர் தான் பிரேக் பாயிண்ட் அப்படிங்கிறது. பட் இந்த கான்செப்ட்டுக்கு சிஸ்டம் அப்ளிகேஷன் வந்து உங்கள் சிஸ்டத்தில் ரன் ஆகணும். ரிமோட்டில் இருக்க அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து பிரேக் பாயிண்ட் வச்சு ரன் பண்ணவே முடியாது ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் பாயிண்ட். அண்ட் திஸ் கான்செப்ட் இஸ் கால்ட் அஸ் டீபக்கிங். இது எப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இதுக்கு 2 சினாரியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்து டிஃபெக்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு புதுசாக போகிறீங்க, அந்த டைமில் அந்த ப்ராஜெக்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கும் இந்த கான்செப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தோன்னா கண்ட்ரோலருக்கு போகும். கண்ட்ரோலர்லேருந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து எங்கே போகுதுன்னு பார்க்கறதுக்கு இந்த பிரேக் பாயிண்ட் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த கான்செப்ட்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் பிரேக் பாயிண்ட் அப்படின்னா உனக்கு இது வந்து டிஃபெக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் மூவ் ஆகும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஒன்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸ். இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அந்த ப்ராஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த பிரேக் பாயிண்ட் வச்சு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளோ எங்கே போகுது எப்படி போகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஸோ இந்த பிரேக் பாயிண்ட் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் எண்ட்லேயே இருக்கும். பட் ஃப்ரண்ட் எண்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் பேக் எண்டில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் அது ஆக்சுவலாக. ஓகேவா? பட் ஆனால் அந்த பிரேக் பாயிண்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது உங்கள் சிஸ்டத்தை அந்த அப்ளிகேஷன் என்ன ஆகணும், இல்லைன்னா இது ஒர்க் ஆகாது ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் லாகை ப்ராப்பராக செட் பண்ணணும். இந்த லாகை செட் பண்ணுறதுக்கு ட்ராக் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஐ திங்க் இந்த லாக் ஸ்டாக் ரேஸ்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாகிங் ரீட் பண்ணுறதுக்கு எலாஸ்டிக் செஷன் ஒரு டூல் இருக்குது. இந்த மாதிரி டூல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், இந்த டூல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வில் ஹெல்ப் யூ டு லாக் ஸ்டாஷ்னு ஒரு டூல் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளங்க்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட டூல் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த டூல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த லாக்ஸ். நீங்கள் அந்த லாக் ஃபைலை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணி என்ன டைமில் என்ன லாக் வந்திருக்கு காமனான டேட்டா எடுத்துகிட்டு வந்து ஒரு கீயாக கிரியேட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட யூசர் வந்து பார்த்திங்கன்னா 10,000. இப்போ 10,000 அப்படிங்கிற யூசர் வந்து என்னென்ன டைமில் என்னென்னலாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சில் போய் நான் 10,000 கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த 10,000 பேஸ் பண்ணி 10,000 அந்த லாக் ஃபைல் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு அவுட்புட்டாக காட்டும் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தா இந்த லாகிங் டூல். ஏன்னா நார்மலாக லாக் அப்படிங்கிறது டெக்ஸ்ட் ஃபைலில் நம்ம டம்பாக எழுதியிருக்கோம். அந்த டம்பை நம்ம ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. அதில் வந்து இந்த லாக் ஸ்டாஷ் அப்படிங்கிற டூல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் வில் ஹெல்ப் யூ டு ஆர்கனைஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் ஆக்சுவலி ஹியர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வி வில் கோ ஃபார் த டெஸ்டிங். ஸோ இந்த டெஸ்டிங் அப்படிங்கிறது நான் வந்து டெஸ்டிங் அந்த டீம் பற்றி சொல்ல, நான் டெவலப்பரோட டெஸ்டிங் பற்றி சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் கேட்கலாம் டெவலப்பர் டெஸ்டிங் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக டெவலப்பர் பேசிக் டெஸ்டிங் பண்ணியே ஆகணும். அதில் முக்கியமாக வரது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்டிங். இந்த யூனிட் டெஸ்டிங் அப்படிங்கிறது இட் ஷுட் பி டன் பை த டெவலப்பர்ஸ். அது முக்கியமாக பேக் எண்டில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும் ஆக்சுவலாக. அது முக்கியமாக ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் கம்பெனிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாஸ்க் உங்களுக்கு கொடுக்குறது வந்து யூனிட் டெஸ்டிங் தான் கொடுப்பாங்க ஆக்சுவலாக. ஏன்னா யூனிட் டெஸ்டிங் அப்படிங்கிறது ப்ராஜெக்ட்டில் இம்பாக்ட் ஆகாது. பட் யூனிட் டெஸ்டிங் கேன் பி ரிட்டன் ஒன்லி வென் யூ நோ த ப்ராடக்ட். யூனிட் டெஸ்டிங் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பிஸ்னஸ் லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் உங்களால் யூனிட் டெஸ்டிங் எழுதவே முடியாது ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷராக இருக்கவங்க ஃபஸ்ட் டாஸ்க் வந்து எப்பவுமே மேக்ஸிமம் யூனிட் டெஸ்டிங்கில் தான் போகும் ஆக்சுவலாக. ஸோ யூனிட் டெஸ்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணது ஜாவா யூஸ் பண்ணனால ஜாவாவில் நிறைய யூனிட் டெஸ்டிங் நாங்கள் எழுதியிருக்கோம். அதுக்கு வந்து யூனிட் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். as well as மார்க்கெட்டோ யூஸ் பண்ணுவோம் ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிறனால. ஸோ இந்த யூனிட் டெஸ்டிங்கை எழுதிட்டு இதை ப்ராப்பராக செக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆடிஷனுங்கிற ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 2 நம்பர் கொடுக்கணும். அந்த 2 நம்பர் கொடுக்காம நம்பருக்கு பதிலாக ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்க, அல்லது நம்பருக்கு பதிலாக நல் கொடுக்குறீங்க, அல்லது வேறு ஏதோ கொடுக்குறீங்க அப்படின்னா வேறு டேட்டா இப்போ இன்டிஜருக்கு பதிலாக ஃப்ளோட் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், என்னோட ரியல் டைம் கோடில் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத யூனிட் டெஸ்டிங் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்டிங். இந்த யூனிட் டெஸ்டிங்கில் இதில் வந்து மார்க்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. மார்க் அப்படிங்கிறது ஜென்ரலாக மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் டூப்ளிகேட் ஆர் அனதர் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. வேறு மாதிரியான டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஒரு லைப்ரரி பேர் இருக்குது. அதுக்கு பேர் மார்க்கெட்டோ. இந்த மார்க்கெட்டோ அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் டேட்டாக்கு பதிலாக நம்ம ஒரு டம்மியாக ஒரு டேட்டா கொடுத்து அதுக்கு எப்படி நம்ம அப்ளிகேஷன் பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் இந்த மார்க்கெட்டோ. இந்த மார்க்கெட்டோ அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் பூட்டில் இருக்குது. இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ லாகினுக்கு ஒரு ஏபிஐ பண்ணியிருக்கீங்க. லாகின் நம்ம என்ன பண்ணுவோம், இமெயில் பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க. ஸோ இப்போ இந்த மார்க்கெட்டோவில் நான் வந்துட்டு இமெயில் பாஸ்வேர்டையும் மேனுவலாக செட் பண்ணி அந்த ஏபிஐ ட்ரிகர் பண்ணேன் அப்படின்னா அந்த ஏபிஐ எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத இந்த மார்க்கெட்டை வச்சு நான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் யூனிட் டெஸ்டிங் அப்படிங்கிறது. இந்த யூனிட் டெஸ்டிங்க்கு இந்த மார்க்கெட்டோ அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜாவா. ஐ டோன்ட் நோ அபவுட் அதர் லாங்குவேஜஸ் பிகாஸ் அதர் லாங்குவேஜ் ஜாவா பண்ண கிடையாது. பட் எல்லா லாங்குவேஜுமே இந்த யூனிட் டெஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாப்புலர். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோட் டெஸ்டிங். இந்த லோட் டெஸ்டிங் அப்படிங்கிறது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா முக்கியமாக இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனில் B2C அப்ளிகேஷன்ஸ். B2C அப்படிங்கிறது பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ். இந்த அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா டேட்டா எண்ட் டு எண்ட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லோட் டெஸ்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்களேன். அந்த பேங்கிங்கில் வந்து ஒரு காலைல 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 lakh யூசர்ஸ் வந்து ஹிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி பிஹேவ் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு டெய்லியும் காலைல 10 மணிக்கு வெயிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோடு டெஸ்டிங் டூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த டூல்ஸில் வந்து அந்த வெப்சைட்டோட அட்ரஸை கொடுத்துட்டு எனக்கு வந்து இந்த ஒரு 10,000 ரெக்வஸ்ட் வந்து அட்டன் டயத்தில் ட்ரிகர் ஆகணும் அப்படின்னா அந்த டூலில் வச்சு நீங்கள் 10,000 ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே அந்த டூல்லேருந்து 10 ரெக்வஸ்ட் வந்து ட்ரிகர் ஆகும். உங்கள் சர்வர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறது அவங்க சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இதுக்கு பேர் லோட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே டைமில் எவ்வளோ ரெக்வஸ்ட் வந்து அந்த சர்வரை ஹேண்டில் பண்ணு அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த லோட் டெஸ்டிங் டூல். இது வந்து மேக்ஸிமம் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இனிஷியலாக இருக்க ஸ்டார்ட் அப்பில் மேக்ஸிமம் அவங்க இந்த டைமுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. பட் டிபெண்ட்ஸ், சம்டைம்ஸ் தேவைப்பட்டால் எதுவுமே கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த லோட் டெஸ்டிங் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப்
என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் இல்லை உங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறனாலும் தட் இஸ் ஆல்சோ அப்சல்யூட்லி ஃபைன் ஆக்சுவலி. இதோட மீனிங் என்னன்னா உங்கள் அப்ளிகேஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கான லோட் டெஸ்டிங் ஆக்சுவலாக அது. ஓகே, the final stage, stay relevant and as well as stay connected. This is very very important. Stay relevant அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ கரண்ட்டில் என்ன ட்ரெண்டில் இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாவாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக ஜேஎஸ்பி அப்படிங்கிற கான்செப்டில் டெப்ளாய்மெண்ட் இது டெவலப்மெண்ட் போயிட்டு இருந்தது பேக் எண்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டட்ஸ்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்தது, அதோட ஸ்ப்ரிங் எம்விசி வந்தது, அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் தேர் இஸ் அ டெவலப்மெண்ட் இஸ் ஹேப்பன்ட் விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் அந்த ஃப்ரேம் ஒர்க்கில். ஸோ இதை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் ஃபியூச்சர்லையும் கண்டிப்பாக வேறு ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் வர நிறையா சான்சஸ் இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஆர் வி நோ அட்லீஸ்ட் தட் தேர் இஸ் அ சேஞ்ச் ஹேப்பன்ஸ். இப்போ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 years முன்னாடி டெவலப்பர் ஆனவங்க இன்னும் ஜேஎஸ்பியில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் இந்த எம்என்சிலாம் இருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் தே டோன்ட் நோ அதர் திங்ஸ். ஸோ ஸ்டே ரிலவெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஸ் வெல் அஸ் இந்த ரிலவென்ஸுக்கு எப்படி நம்ம ரிலவெண்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் வி ஷுட் நோ த பேக் அண்ட் ட்ரெண்ட்ஸ். அந்த பேக் அண்ட் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா யூடியூப்பில் இருக்க முக்கியமான கோடிங் சேனலை செக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா டெவலப் பண்ணால் ஜாவா சேனலை செக் பண்ணுங்கள், அல்லது நோட் ஜேஎஸ்க்கு இருக்க சேனலை செக் பண்ணுங்கள். நீ எந்த டெவலப்பரோ அந்த சேனலை செக் பண்ணும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பர்டிகுலர் திங் லைக் வாட் இஸ் த அப்டேட்ஸ் ஹேப்பனிங். மோர் ஓவர் பிளாக்கு நிறையா ரீட் பண்ணுங்கள். என்ன ட்ரெண்டு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிளாக்குலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே யூ வில் கெட் நோட்டிஃபைடு அண்ட் ஜஸ்ட் ரீட் இட். ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் ட்ரை டு லேர்ன். நீங்கள் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் வந்து நிறையா ரீட் பண்ணுங்கள். ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நிறையா இப்போ தான் கிட்டப்பில் இருக்குது. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வெப்சைட் போகணும், அங்கே போய் டவுன்லோட் பண்ணணும். இப்போ கிட்டப்லேயே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் கூட பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சு கூட நம்ம ரீட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் ஜஸ்ட் கிட்டப்பில் போய்ட்டு நீங்கள் இப்போ ஜாவானா ஜாவா ப்ராஜெக்ட்ஸ் போட்டு நிறையா வரும். அதில் எதுக்கு ஸ்டார் அதிகமாக இருக்கோ அந்த ப்ராஜெக்ட் எடுத்து ரீட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நோட் ப்ராஜெக்ட் இருக்குது, 90% ஆஃப் த ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் அவைலபிள் இன் GitHub ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ அதனால் GitHubல போய்ட்டு நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதோட ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் எடுத்து எந்த ப்ராஜெக்ட் ரீசெண்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, யார் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, சும்மா யாரோ சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் நாட் யூ டோன்ட் நீட் டு லேர்ன். ஸோ ரீசெண்டாக எந்த ப்ராஜெக்ட் ஒரு முக்கியமான ஒரு டெவலப்பர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரை டு ரீட் இட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஆக்சுவலி. அதே போல் இஃப் யூ ஹேவ் அ டைம் ட்ரை டு ஒர்க் ஆன் ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் போய் இந்த அப்வொர்க் வெப்சைட்லையோ அதெல்லாம் பண்ண தேவையில்லை. சும்மா ஜஸ்ட் உங்கள் கனெக்ஷன்ஸில் யாராவது வெப்சைட் கேட்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒர்க் வித் தம், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த திங்ஸ் ஆர் ஒர்க்கிங். பிகாஸ் நீங்கள் ஒரு எம்என்சியில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு மாடிலும் தனியாக ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரீலான்ஸ் அப்படிங்கும்போது யூ ஹவ் டு டேக் கேர் ஆஃப் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அண்ட் டு பேக் அண்ட் எவ்ரி திங் ஃப்ரம் த 0 to 100 யூ நீட் டு டேக் கேர் ஆஃப் திஸ். ஸோ அதில் ஒர்க் பண்ணும்போது அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹேவ் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, என்னென்ன எரர்லாம் வருது, அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் லைக் how the things are working. It will help you to next level. It will automatically take you to the next level. இதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இப்படிலாம் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா the time that you are investing for something to know something, it will help you to to achieve the next thing. Unknowingly உங்களை வந்து next level புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதனால தான் try to invest in terms of the freelancing projects. Maybe you can support for some other projects also which will help you to improve your business skills as well as through the to make you a good developer. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இட் வில் ஓப்பன் ஃபார் யூ ஆக்சுவலி ஹியர். ஓகே, ஸோ அதே போல் டெவலப்பர் கம்யூனிட்டியில் நிறையா ஜாயின் பண்ணுங்க ஆக்சுவலாக. ஸோ நிறையா இப்போலாம் வாட்ஸ்அப் நிறைய சேனல் இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஐ ஆல்சோ ஹேவ் ஒன் சேனல். அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு ஸ்டே கனெக்டட் யூ கேன் ஜஸ்ட் ஸ்டே கனெக்டட் தேர். யூ கேன் கெட் ஆல் த டெவலப்பர் திங்ஸ் அண்ட் ஆல் திஸ் திஸ் அண்ட் ஸ்டே க்யூரியஸ் அஸ் வெல் அஸ் கீப் எக்ஸ்பெரிமெண்டிங். ஸோ நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாமே இப்போ ஓப்பன் சோர்ஸ் தான், இது ரொம்ப கஷ்டப்படணுங்கிற அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அதே போல் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா யூ கேன் டேக் ஆன்லைன் கோர்சஸ் ஆல்சோ லைக் யூடியூமி இருக்குது, நிறையா இப்போ நம்மளோட குவி இருக்காங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இல்லை அப்படின்னா ஐபி அகாடமி இருக்குது ஆக்சுவலாக. யூ கேன் கம் ஹியர், யூ கேன் லேர்ன் ஆல் திஸ் திங்ஸ் அண்ட் டெக்னிக்கல் புக்ஸ். இந்த புக்ஸை ரீட் பண்ணும்போது இட் வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன் பிஹைண்ட் த புக்ஸ் இஸ் books can be written only by the people who knows about the topic. Yes, of course there will be some people who wrote without knowing what they are writing, but still most of the books which is ஒரு புக் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டாப்பிக்கில் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கணும். then only they can able to write the books. That's what so இந்த 3 books அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலர் இந்த மார்க்கெட், ஸ்பெசிஃபிக்லி இந்த ப்ரோக்ராமிங். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் டேட்டா இன்டென்சிவ் அப்ளிகேஷன்ஸ் பை மார்டின்.
ஸோ இது வந்து ரொம்ப பாப்புலரான புக் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் இருக்க த ப்ரோக்ராமேட்டிக் ப்ரோக்ராமர், இது நான் காலேஜ் படிக்கும்போது படித்த புக்கு ஆக்சுவலாக. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக். என்னோடய லைஃப்பில் நான் இன்றைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணுற கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமேட்டிக் ப்ரோக்ராமர் அப்படிங்கிறதுல ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான். அதே போல் க்ளீன் கோடு. ஸோ இந்த க்ளீன் கோட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டுமே ஃப்ரீயாகவே பிடிஎஃப்லாம் இருக்கும், நீங்கள் போய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த 2 புக்ஸ் ஹெல்ப் மீ டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஃப்ரெஷராக இருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு எனக்கு இந்த புக்ஸை படிக்கும்போது ஐ அண்டர்ஸ்டுட். இதில் எல்லாமே ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ விச் ஹெல்ப்ஸ் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு கோட் அண்ட் வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் தட் யூ வில் ஃபேஸ். நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் எல்லாமே இதில் ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன ப்ராப்ளம் வந்து இதை எப்படி சால்வ் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ திஸ் வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த 3 புக்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா திஸ் வில் சிங். ஸோ தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் யூனோ to become a back-end developer in the front-end part. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் போஸ்ட் இன் த கமெண்ட்ஸ், ஆர் இஃப் யூ வாண்ட் டு கம்யூனிகேட் யூ கேன் யூஸ் மை இமெயில் which is in the description. If you want to follow me you can use my WhatsApp channel, that is also I put it in a description link. There you can ரெகுலராக அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் you can able to follow, and Instagram, LinkedIn, everything is there in the description. Follow